நம்முடைய இரட்சகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த நாளிலே இந்த லென்டேஸில் நம்ம தியானிக்கிற காரியம் அற்புதங்களை குறித்து தியானிக்கலாம். இயேசு அவர் வாழ்ந்த நாட்களிலே முதலாம் அற்புதத்தை செய்கிறார். இவர்கள் தாயோடு கூட இயேசு சீஷரோடு கூட திருமண காரியத்துக்காக கானா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அங்கு திராட்சை ரசமும் காலியாயிற்று. அப்பொழுது தியானிக்கலாம் வாங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். எந்த பிள்ளைகளே, இந்த மகளால் எதுவும் செய்ய முடியல. அன்னை மரியாள் ஆல் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க விசேஷமானவங்க, ஸ்திரீகளுக்குள்ளே மகத்துவமானவங்க, இயேசுவை கருவில் சுமந்தவங்க. ஆனாலும் அவர்களால், அந்த அம்மாவால் இந்த ஒரு அற்புதத்தை செய்ய முடியல. ஆனால் ஒரு காரியம் அந்த மகளுக்கு தெரியும், இயேசு தேவனுடைய குமாரன் என்று தெரியும். அவரை குறித்த சில ரகசியங்களை தெரியும். அவரால் எதையும் செய்ய முடியும் என்றும் தெரியும். ஆனால் இந்த சமயம் வந்தபோது சொல்லும்போது, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கு என்ன என்று சொல்லுகிறார். அங்கு ஒரு பிரிவினையை காட்டுகிறார். பிறகு சீஷர்களுக்கு சொல்லுகிறாங்க, அம்மா சொல்லுகிறாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்தில் அன்னை மரியாள் பேசின ஒரே ஒரு காரியம், முதலாவது அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள் என்று. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு அநேக ஜனங்க மரியாளை வழிபடுகிறாங்க. ஆனால் மரியாள் அம்மா சொல்லுகிற காரியங்களை வழிபடுவதில்லை. எந்த பிள்ளைகளே, இப்படியாக அந்த இடத்துல அற்புதத்தை செய்ய அவர் இருக்கிறார். இந்த அற்புதம் பாருங்க, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவர்களை நோக்கி நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். பாருங்க, ஒரு திருமண காரியத்தில் பந்தி கொடுக்க முன்பாக அதை சோதித்து பார்த்து நல்லா இருக்குதான்னு பார்க்குவாங்க. அதுக்காக அனுப்பப்படுகிறாங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறினது தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரோ என்றார். என் தேவ பிள்ளைகளே, அவர்தான் நல்ல திராட்சை ரசம். அவர் செய்த அற்புதம், வார்த்தை தண்ணீருக்குள்ள ரசமாக மாறினது. பழைய ஏற்பாடில் பார்த்தோன்னு சொன்னாக்கா, வார்த்தை கண்மலையில் இருந்த, அங்கே சொல்கிறாரு, அந்த கல்லுக்கு கட்டளையிடுன்றார். 20 லட்சம் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாத கஷ்டப்படுகிறாங்க. அங்கு அந்த கண்மலையின் ஊற்றில் அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். அவர் மோசேயின் காலத்தில் எகிப்து தேசத்தில் தண்ணீரை இரத்தமாக மாற்றினவர்.
பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திர பாதையிலே மாறாவின் கசப்பு நச்சு தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்தவர் அவர். இங்கு வெறும் தண்ணீரை ரசமாக மாற்றி கொடுக்கிறார். கடைசியாக அவர் இந்த காரியத்துள்ள ரகசியம் என்னவென்றால், அவர் ரசத்தை அவருடைய இரத்தமாக மாற்றி நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கார். நீங்கள் கடைசி பரிந்தும் என்னை புசித்து பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கிறார். ரசத்தை எடுத்து இது என்னுடைய சரீரமும் என்னுடைய இரத்தமுமாக இருக்குது என்று சொல்லி இதை உடன்படிக்கையாக செய்கள் என்று நித்திய கட்டளையாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளே, அவர் அற்புதம், அநேக அற்புதங்களில் இந்த அற்புதம் முதலாவது அற்புதம். ஆனால் அநேக ரகசியங்கள் புதைந்திருக்குது. என் தேவ பிள்ளைகளே, இயேசு ஒருவரே தேவன். அவருக்குள்ள உங்களுடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டீர்களானா அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அற்புதமாக மாறும். அற்புதம் மாறும், ஆச்சரியம் மாறும். உங்களுடைய வியாதிகள் சுகமாகும். இன்றைக்கும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கார். கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு வழிபடுந்தீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.